இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மஹிந்திரா பொலேரோ நியோ காரை எப்படி வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுன்னு தான். இது பார்க்குறதுக்கு மஹிந்திரா TU 300 போல தான் இருக்கும். ரெண்டு காருக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரி இருக்கா, இது வச்சவன பாருங்க. இந்த காருக்கு புது டயர் போட்டு வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக சென்சார் டார்கெட்டை மாட்டினேன். ரீடிங்கை பார்க்குறப்ப லெஃப்ட் சைடு கேம்பர், கேசர், டோன் எல்லாமே மாறி இருந்துச்சு. ஆனால் ரைட் சைடு கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ரீடிங் மாறி இருக்கும்போது நம்ம ஸ்டேரிங்கை சும்மா லாக் பண்ணாலே போதும். இந்த லோயர் ஆர்மில் ஃப்ரண்ட்டில் உள்ள போல்ட்டு கேம்பருக்காகவும் பின்னாடி இருக்கிற போல்ட்டு கேஸ்டருக்காகவும் கொடுத்துருப்பாங்க. டோர் ரீடிங்க்கு வழக்கம் போல் என்ட்ராய்டு மூலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு கேம்பரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போல்ட்டை லூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லூஸ் ஆனதும் போல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கேம்பர் ரீடிங்கை கரெக்டாக கொண்டு வந்தேன். கேஸ்டர் ரீடிங் அதிகமாக இருந்ததால் அடுத்து கேஸ்டர் ரீடிங்கை கொண்டு வர போல்ட் நட்டை லூஸ் பண்ணேன். ஆனால் போல்ட் அவ்வளோ ஈஸியாக லூஸ் ஆகலை. இருந்தாலும் விடாமல் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். தேவையான அளவு கேஸ்டர் ரீடிங் வந்ததும் கொஞ்சமாக நட்டை டைட் வச்சேன். இப்போ என்ட்ராய்டை லூஸ் பண்ணி டோர் ரீடிங்கை கொண்டு வரேன். இப்போ எல்லா ரீடிங்கையும் கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. ஆல்ரெடி ரைட் சைடு ரீடிங் கரெக்டாக இருந்ததால் வேலை கொஞ்சம் சுலபமாகிடுச்சு. இப்போ லூஸ் பண்ணியிருந்த 2 லோயர் ஆர்ம் போல்ட்டையும் டைட் வைக்கணும். எப்போவும் லோயர் ஆர்ம் போல்ட்டை டைட் வைக்கிறப்ப முதல்ல கேஸ்டர் போல்ட்டை தான் டைட் வைக்கணும். ரெண்டாவதாக தான் கேம்பர் போல்ட்டை டைட் வைக்கணும். இதை எப்போவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டேரிங்கை சென்டர் பண்ணுறதுக்கு நல்லா ஷேக் பண்ணுறேன். பிறகு நேராக வச்சு ஸ்டேரிங்கை லாக் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடு டோ மட்டும் கொஞ்சமாக மாறி இருந்ததால் ரைட் சைடு என்ட்ராய்டையும் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். டோர் ரீடிங் 2 பக்கமும் சரியாக வந்ததும் என்ட்ராய்டை டைட் வச்சாச்சு. இப்போ எல்லா ரீடிங்கும் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸ்டேரிங்கும் நேராக ஆகிடுச்சு. அதோட நம்ம வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.